கொதிக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒரு சூப்பு தாங்க கொதிச்சிட்ருக்கு. முடவாட்டு கிழங்கு சூப்புங்க. ஆமாம், நான் ஒரு தென்காசி வரைக்கும் போயிருந்தேன். சரி போகும்போது கொடுத்தாங்க. அது வரைக்குமே கேள்விப்பட்டதில்லை ஆக்சுவலாக. அங்கே ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி இந்த வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மூட்டு வலிக்கு நல்லது அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் நாமளும் நம்மளுடைய ChatGPT கேட்டோம். ஆமாம் ஆமாம், இப்போ எல்லாத்துக்கும் அவர் தானே இருக்கார். ஸோ ஆமாம், இது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொன்னாங்க. சித்தா வைத்தியத்தில் இந்த முடவாட்டு கிழங்கை யூஸ் பண்ணுறாங்க. நரம்பு பிரச்சனைக்கும் ப்ளஸ் வந்து மூட்டு பிரச்சனைக்கும் இதை ரொம்ப உபயோகப்படுத்தலான்னு நம்ம ஐயா சொன்ன காரணத்தினால அப்படியே ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். டேஸ்ட் பிடிக்குமா என்னான்னு தெரியல, ஏன்னா 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். வாங்க, வெல்கம் டு கைசுவை கிச்சன். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி முடவாட்டு கிழங்கு சூப்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் மட்டும்தாங்க சாப்பிடணும், அதை நானே என் பொண்ணு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் மட்டும்தான் சாப்பிடணும். டேஸ்ட் இப்படி இருக்குமோ தெரியலன்னு ஒரு சின்ன கிழங்கு தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 100 கிராம் இருக்கும் அந்த கிழங்கு. நான் வந்து கிழங்கு நல்லா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்தது. அது முடி மாதிரி இருந்தது. மேலே கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஒரு மெரூன் கலரில் இருந்தது, ஒரு ப்ரௌன் கலரில் இருந்தது. அந்த முடியெல்லாம் நல்லா போட்டு தேயின்னு சுரண்டிட்டு கத்தியால் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சும்மா இஞ்சி சீவுற மாதிரி சீவிக்கலாம். ஆனால் கிழங்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்தது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. தாளிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணது ஒரு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு கிராம்பு, அவ்வளோதாங்க போட்டுக்கிட்டேன். போட்டு இதெல்லாம் தாளித்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த சின்ன துண்டை கட் பண்ணி அந்த கிழங்கையும் உள்ளே போட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 4-5 விசில் எடுத்தேன். ஒரு 4-5 விசிலுக்கு மேலே வச்சு எடுத்தேன். ரொம்ப ஹார்டாக கிழங்கு இருந்ததுன்னு. ஆனால் அப்பயுமே நம்ம ஐயா வெந்தாங்க, கிழங்கு வெந்தது. ஆனால் நான் வாயில் போட்டு டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கடிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிழங்கு எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதில் போட்டு தேய்ச்சி கலந்து மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றி ஒரு கொதிக்க விட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லு எல்லாமே வந்து ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருந்தது. ஆனால் அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மாதிரி இருந்தது. அந்த கிழங்கு வந்து எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கல. ஆனால் உங்களுக்கு எப்படியோ தெரியல. கிழங்கு வந்து மென்று சாப்பிட்டோம்னா தேங்காய் அப்படியே ஒரு மாதிரி சக்கையாக வரும் இல்லையா, அந்த மாதிரி சக்கையாக இருந்தது. ரொம்ப சிம்பிள். அதை அப்படியே வடிகட்டி குடிச்சிட்டாங்க உள்ளே. ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானே அப்படின்னு. ஆக மொத்தத்துக்கு ஹெல்த்துக்கு நல்லதுன்னா நம்ம எதை வேணாலும் குடிச்சிட வேண்டியது தானே. ஸ்மெல் எல்லாமே அப்படியே ஆட்டுக்கால் மாதிரியே இருந்து. செஞ்சு பாருங்கள், செஞ்சதையும் பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோவை கொஞ்சம் லைக்கு, ஷேரு இதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க. தேங்க்யூ.